தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Praise the Lord. How are you? God bless you all. Nice to see you this morning. I'm so happy to see you all. I feel you're also happy to see me, right? Let us turn the book of Proverbs chapter 21 verse 31. நீதிமொழிகள் 21:31. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்த வசனம் பிரதர். எங்க அம்மா எல்லாம் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது எனக்கு இதை சொல்லிதான் ஜோம் பண்ணி அனுப்புவாங்க. கரெக்ட், நீ முதல்ல குதிரையா இருக்கியா, இத்தனை நாளுக்கு ஆயத்தமா இருக்கியா, குதிரை மாதிரி இருக்கணும். You'll be like a horse, my brother and sister. You'll be like a horse. Horse is ready to go for war. You are ready to go for anything. Horse வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? ஹார்ஸ் உடைய கால்கள் எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? நல்ல ஸ்பீடா ஓடும். ஹார்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஹார்ஸ் என்னைக்காவது எனக்கு பிடிக்கல, இன்னைக்கு எனக்கு போர் அடிக்குது, நான் இன்னைக்கு போறதா இல்ல, I am not interested. No. Horse will obey his owner. What are the owners telling to horse? It will get ready to do for whatever is telling to him. அது போலதான் நீங்களும். அதனால எனக்கு வந்து I am not fit. அப்படி எனக்கு horse always fit. Horse always fit. குதிரை எப்பொழுது ஃபிட்டா இருக்கும். குதிரை, நீங்க குதிரை மாதிரி இருக்கீங்களா? என்ன பிரதர் காலையில என்ன குதிரைன்றீங்க? இத்தனை நாளுக்கு ஆயத்தமா இருக்குல்ல? வெற்றியை பார்க்கணும்னா நீ ரெடியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும். வெற்றியை பார்க்கணும்னா நீ ப்ரிப்பேர்டா இருக்கணும். குதிரை, நான் ஒரு குதிரை, வைராக்கியம் கொண்டு வீரியம் கொண்டு ஓடுகிற குதிரை, கர்த்தருக்காய் ஓடுகிற குதிரை, யுத்த காலத்துல நிக்கிற குதிரை, பிசாசை விரட்டுகிற குதிரை, மந்திரத்தை உடைக்கிற குதிரை, சூரியத்தை முறிக்கிற குதிரை. யுத்தத்துல சத்ரு மேல ஜெயம் எடுக்கிற குதிரை, சத்ரு மேல பாயிட குதிரை. அப்படி இருக்கணும். நீங்க பேசிட்டு இருக்கிறார் ஆண்டு, நான் ஒரு அபிஷேகத்தை பார்த்துட்டே இருக்கிறேன். அக்கினி இறங்குது. தேவ மனுஷரே, ஐயா சோர்ந்து போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அக்கா ஊழிய செய்யற அக்கா, டல் ஆயிட்டீங்களா? குதிரையா மாறுங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. யாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, பரலோகம் அப்ரிஷியேட் பண்ணுது. யாரும் நம்மள தூக்கி விட மாட்டாங்க, பரலோகம் தூக்கி விடும். யாரும் தட்டி கொடுக்க மாட்டாங்க, பரலோகம் தட்டி உயர்த்தும். நம்மள டீகிரேட் பண்ணுவாங்க, நம்மள மட்டம் தட்டுவாங்க, நம்மள பின்னால பேசி பேரை கெடுப்பானுங்க. பொல்லாத உலகம். நீ குதிரையா இரு தங்கச்சி, பயப்படாத, குதிரையா நில். ஜெயம் வரும், உனக்கு ஒரு ஜெயம் காத்திருக்கு. ஜெயத்தை காண்பாய். சோர்ந்து போய் எல்லாம் போகுது, எனக்கு நான் எங்கேயாவது போறேன். எங்க போவீங்க? எனக்கு வாழ பிடிக்கல, இருக்க பிடிக்கல, என்ன பண்ண போறீங்க? என்ன ஜெயிங்க? ஒரு வாழ்க்கை தானே, திரும்ப வரப்போறது இல்ல. யாருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உலகம் ஒரு மாயை தெரியுதுல்ல. கர்த்தருக்காக வாழுங்க. என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க நினைக்காதீங்க. That is the truth. Be like a horse. God has a plan. God has a plan about you. You'll be the mighty horse. அதுல கர்த்தர் வைக்கிறார் mighty horse. ஆடுங்க, ஜெயிப்பீங்க. ஜெயம் கொடுக்கிற கர்த்தரோடு இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். ஒரு அஷிதா கத்துடா. தோத்து போயிட்டு இருக்குன்னு சொல்றியா தங்கச்சி? வாழ்க்கையில் விழுந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றியானா? எதுவுமே நிக்க முடியாம தவிக்கிற சொல்றியா? சமாதானத்தில் தேவனோடு கூட இருப்பார். ஞானமுள்ள குதிரையாயிரு, புத்தியுள்ள குதிரையாயிரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கஷ்டப்படுத்திட்டேனா? உண்மைதானே சொன்னேன் இல்லைங்க? ஜெயிப்பீங்க. Have a blessed day. Those who are celebrating birthdays and wedding days, God is handing over gift unto you. Take it and receive it. I can see the healing power is touching you. Cancer cancel ஆகுது. Cancel ஆகுது. The Lord is canceling cancer in Jesus name. Cancer, I curse it in Jesus name. Take this prophetic word, receive it in Jesus name. Amen. God bless you.